ஆக்சுவலாக ராமராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் நம்ம பண்ண விளம்பரங்கள்லாம் இல்லை, தமிழர்களுக்கு அந்த உணர்வு இருந்தது, அது உண்மை என்றாலும் கூட எனக்கு தோணும் சில நேரங்களில் விளம்பர விஷயத்தில் நீங்கள் வித்தைக்காரர் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பதில் லோக்கல் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளின் அலைவரிசையோடு ஒத்துப்போவதாகவே எப்போதும் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் இதெல்லாம் இல்லைன்னு வெஸ்டர்னுக்கு மூவ் ஆன காலகட்டத்தில் உள்ளே வந்து இதோடைய பெருமை குறித்து உணர வைக்கிறதுங்கிறது சிரமம். எப்படி இதெல்லாம் புரிய வச்சிங்க? 1983 நான் ஆரம்பிக்கிற போது வேட்டி தான் முதல் ப்ராடக்ட்டு. அப்போ வந்து மேலே காம்பெனி என்ன வச்சோம்னா பாரம்பரிய நாகரிகம் புதுமை புலியுடன் வேட்டிக்கிறது பாரம்பரியம். அப்போ அதை கொஞ்சம் வித்தியாசம் ப்ரெசென்ட் பண்ணி எல்லாம் நிறையா டெக்னிக்லாம் பண்ணி அது புதுமை புலிவுன்னு கொடுத்தோம். இதைத்தான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். 2000 மேலே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி விட்டு கொடுத்தப்போ மேலே ஒயிட் ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ராமராஜ் வந்து ஒயிட் ஒயிட் கொடுத்து மதிப்புக்குரியவர்களும் டேக் கொண்டு வந்தோம். முதல்ல வேட்டிங்க ஒரு சின்ன ரவுண்டாக இருந்தது. அதுக்கடுத்து ஒயிட் ஒயிட் ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். 2012 மேலே எனக்கு பேரன் பிறந்தேன். அவனுக்கு வேட்டி கட்டி அழகு பார்த்தோம். சாப்பாடு விட்டுற போது கோயிலுக்கு போகிறபோது சரி முதல் போடுறோம் வேட்டி கட்டி அவனுக்கு சாப்பாடு விட்டலான்ட்டு விட்டுனதான். அது எல்லாருமே பாராட்டினாங்க. இதை நான் மார்க்கெட் பண்ணக்கூடியது அப்போ ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது காலேஜ் பசங்களுக்கு யூத்துகளுக்கு ஒட்டிக்கான ரெடிமேட் வேட்டி கொடுத்து அதை ஆரம்பித்தோம். இளைஞர்கள் குழந்தைகள்லாம் என்ன வெள்ளை பார்க்க விட வந்து கலருக்கு தான் விரும்பினாங்க எல்லாமே.